சோலோ லெவலிங் அனிமேல ஆர்கிடெக்ட் எதுக்காக நம்ம ஹீரோ ஜின்வோ சூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? எப்ப நம்ம ஹீரோ ஜின்வோ டபுள் டஞ்சனுக்குள்ள போனானோ அப்பையில இருந்து இவனோட ஃபியூச்சர் தலைகீழ மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஆர்கிடெக்ட்னு அழைக்கப்படுற ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி தான் காரணம். இந்த ஆர்கிடெக்ட் ஜின்வோ சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு. மத்த மொனார்க்கெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் ரா பவர்ஸை வச்சு தான் சூஸ் பண்ணாங்க. ஆனா ஷேடோ மொனார்க்கு ஆர்கிடெக்ட் ஜின்வோட நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டாலையும் சர்வே இன்ஸ்டிங்கை வச்சு தான் சூஸ் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்ல ரொம்ப வீக்கா இருந்தாலும் தாங்கிட்ட இருக்கிற பவர்ஸை வச்சு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து சர்வே ஆகி வர ஜின்வோட ஸ்கில் தான் ஆர்கிடெக்டை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஆர்கிடெக்டும் கெஸ் பண்ண மாதிரி ஜின்வோ பவர்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வெறும் பவர்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகல. ஒவ்வொரு டைம் சண்டை போடும்போது தன்னோட லிமிட்டையும் புஷ் பண்ணி பல நம்ப முடியாத சாதனைகளை பண்ணா ஜின்வோ. மத்த கேண்டிடேட்ஸை விட ஜின்வோ தனியா உயர்த்தி காட்டுறது எதுன்னு பார்த்தா இவனோட குயிக்கான லேர்னிங்கும் மத்தவங்க தயங்குற விஷயத்துல இவன் எடுக்கிற போல்டான டிசிஷன் தான். இவன் வெறும் பவர்ஸை மட்டும் ரிசீவ் பண்ணல, அந்த பவர்ஸை புரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ண விதம் தான் தக்காளி ஷேடோ மொனார்க்கு நான் தான்டா பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்னு ப்ரூவ் பண்ணா ஜின்வோ. ஷேடோ மொனார்க்கு ஜின்வோ வெறும் ரைட் கேண்டிடேட் கிடையாது, இவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி பெர்ஃபெக்ட்டான கேண்டிடேட். அதனால தான் ஆர்கிடெக்ட் இவனை சூஸ் பண்ணுச்சு. அதெல்லாம் சரி பங்கு யார் இந்த ஆர்கிடெக்ட் அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.